அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பன்னீர் ப்ளஸ் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணியிருக்கேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் பன்னீர் க்யூபாவோ இல்லை பன்னீர் பாராவோ நான் வாங்கலை. வீட்டில் வாங்கின பால் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு நான் பன்னீர் ரெடி பண்ணி சூப்பரான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறது நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு மசாலா பவுடர் எடுக்காமல் ஃபுல்லாகவே ஹோல் கரம் ப்ளஸ் ஸ்பைசஸ் எடுத்து நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதை நல்லா ஒரு பவுட்ரு பண்ணியிருக்கேன். ஷாஜிரா, மல்லி, மிளகு, ஜீரகம், இந்த நட்சத்திரப்பூ, அப்புறம் பே லீஃப், கல்பாசி, ரெட் சில்லி இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா க்யூபாக ஆனியன் ப்ளஸ் டொமேட்டோ கட் பண்ணி இதே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதே நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃபுல்லாக எனக்கு நல்லா க்யூபாக வரல, இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா, இது நம்ம அரைச்ச பேஸ்ட்டு. தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால நான் கெச்சப் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் ஹீட் ஆனோன்னா ஆயில் சேர்த்துட்டு ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, மசாலா மீன்ஸ் தக்காளி, வெங்காயம் தக்காளி, அதை நம்ம சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப சாட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சாட்டே பண்ணிட்டு தான் இதை அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நல்லா இந்த சைட்லேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும். இந்த டைமில் நம்ம மிக்ஸி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை கப் மாதிரி நான் தண்ணி சேர்த்து நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த மசாலா வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா நான் போட்டு மிக்ஸ் பண்ணல, பிகாஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான க்யூபாக எனக்கு கிடைக்கல. அதனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பன்னீர் க்யூப்ஸ்லாம் ஒரு மாதிரி கரையிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதனால் லைட்டாக ஜென்டலாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூப்பரான நல்ல அரோமா அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பன்னீர் மசாலா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் செட்டிநாடு ஸ்டைல் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Assalamu alaikum.